என்ன அபி, வேலை செய்யறது கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் பண்ணது தப்பா சரியான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படி பண்ண? அத்தை, பூண்டியே உரிக்கணும் அப்படியே போடலாம்ல. இந்தா அப்படியே சாப்பிட்றியா? வேணாம் வேணாம் வேணாம், வெட்டுங்க. நல்லா சாப்பிட மட்டும் தெரிஞ்சா போதாது, எப்படி சமைக்கணும்னு தெரியணும். இப்படி வேலை செஞ்சுட்டே இருந்தா வெறுப்பா இருக்கு அத்தை. இருக்கும் தான், ஆனா வேலை செய்யறது தானே நம்ம வேலை. அதனால டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? ரெஸ்ட் வேணாம்? நீ செஞ்ச அரைகுறை வேலைக்கு ரெஸ்ட் கேக்குறியா? இத்தனை வருஷமா இந்த வீட்ல ஒத்தாளா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உன்னையும் உன் புருஷனையும் நான் பாத்துக்கல. அப்ப ரெஸ்ட் எடுங்க அத்தை. ரெஸ்டா? என் புருஷன் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இந்த சமுதாயத்துல ஆம்பளை துணை இல்லாம தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அக்கம் பக்கம் அவங்க இவங்கன்னு 1008 பேசுவாங்க. அதையெல்லாம் கண்டும் காணாமலையும் கேட்டும் கேட்காமலையும் இருக்கணும். என் மனசுல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், என் பையனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிரணும். அதுக்காக மட்டும்தான் நான் இருந்தேன், அப்படிதான் வாழ்ந்தேன். இப்ப பாரு, நீ வந்துட்ட. நான் எப்படி இந்த குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிட்டனோ அதே மாதிரி இனிமேல் நீ பாத்துக்க மாட்ட. நிச்சயம் நீ பாத்துப்ப. அப்படி நீ பாத்துக்கும் போது நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். என்னத்த இவ்வளவு கிரிஞ்சா பேசுறீங்க? கிரிஞ்சுன்னா? காமெடியா? ஏய், அதெல்லாம் நினைச்சு நீ ஏமா ஃபீல் பண்ற? உங்க ஜென்ரேஷன் அப்படி. உங்களுக்குலாம் ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தை சொன்னாலோ, அவங்க அன்பை காட்டினாலோ, ஏன் வெளிப்படையா வெகுளியா உண்மையா பேசினாலோ உங்களுக்கு கிரிஞ்சா தான் தெரியும். நீங்களாம் அவங்க சைட்ல இருந்து யோசிக்க கூட மாட்டீங்க. யோசிக்கவே தோணாதுல்ல. ஹே சாரிடா. அத என்கிட்ட சொல்லாத. உங்களுக்குலாம் ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தை சொன்னாலோ, அவங்க அன்பை காட்டினாலோ, ஏன் வெளிப்படையா வெகுளியா உண்மையா பேசினாலோ உங்களுக்கு கிரிஞ்சா தான் தெரியும். சாரி அத்தை. என்னாச்சுமா? நீங்க சோகமா பேசும்போது சிரிச்சிருக்க கூடாதுல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நிறைய பேரு நான் சொல்றத கேட்டு என் முன்னாடி கஷ்டப்படுற மாதிரி நடிப்பாங்க, பின்னாடி போய் என்னையே தப்பா பேசுவாங்க. அதுக்கு நீ எவ்வளவோ மேல். அபி, ம், உன் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டல, அதுவே போதும். இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சீக்கிரமா எல்லா வேலையும் கத்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். வாய் வார்த்தையா மட்டும் சொன்னா போதாது. நீங்க வாங்க அத்தை. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் வீட்டை பெருக்கிறேன். எப்படி பெருக்கிறேன்றத மட்டும் பாருங்க.